Question number 5. If the mean of the following data is 20.2, then find the value of P. அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் பரவலின் சராசரி 20.2 எனில் Pயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வந்து 10, 15, 20, 25, 13 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6, 8, 20க்கு வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க, 10, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க, அதாவது மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த Pயோட வேல்யூ மட்டும் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மீன் வந்து சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். கிவன் வந்து மீன் வேல்யூ வந்து 20.2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ மார்க் வந்து நான் அப்படியே டேபிளில் எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூஸும் நான் இங்கே எழுதிட்டேன். அப்படியே கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அது ரெண்டையும் அப்படியே எழுதியிருக்கிறேன். மார்க்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து சமேஷன் ஆஃப் எஃப்னு எடுத்திருக்கேன். ஸோ 10 into 6 இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 into 6 60. இங்கே எஃப் எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை தானே பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட எஃப்னா இது என்னோட எக்ஸ். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 into 6 60, 15 into 8 120, 20 into P 20P, 25 into 10 250, 30 into 60 சாரி 30 into 6 வந்து 180 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 610.220P. இங்கே P இருக்குது, ஸோ ஆட் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ் 20Pன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30, இங்கே ஒரு P இருக்குது, ஸோ Pன்னு எனக்கு கிடைக்கிது. ஸோ மீன் வேல்யூ என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். ஸோ இதோட வேல்யூ வந்து 20.2ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணுறேன். இதை வந்து summation of fx வந்து 16.20p divided by 30p அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? ஸோ 20.2 into 30 plus p equal to 16 plus 20p அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 606 plus 20.2p equal to 16 plus 20pன்னு வருதா? ஸோ p எல்லாம் ஒரு சைடு, ஹோல் நம்பரில் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ 20.2p minus 20p equal to 16 minus 606. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0.2p கிடைக்கும். ஸோ p equal to 4 divided by 0.2. நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா மேலே கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரிமூவ் ஆகுமா? ஸோ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 40 divided by 2 கிடச்சிரும். ஸோ இதே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. ஸோ p வேல்யூ வந்து எனக்கு 20 அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இதுதான், p equal to 20 அப்படிங்கிறது தான்.